அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசி அல்லது விருச்சிகம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க நிம்மதியா இருக்க 4 வழிகள் என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். குறிப்பா இந்த காலகட்டத்தில், குறிப்பா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக விரும்பியவர்கள் விலகி போயிருப்பார்கள். அந்த விரும்பியவர்கள் வருவார்களா அப்படின்றது முதல் கேள்வியா இருக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அடுத்தது உடல்நல தொந்தரவு. அது மேக்சிமம் அதை கடந்து வந்துட்டீங்க. உடல்நல தொந்தரவு பெருசா பாதிப்பு வராது இனிமேல், அதனால பயப்பட வேண்டியதில்லை. இந்த விரும்பியவர்கள் வருவார்களா அப்படின்னாக்க, அதாவது விரும்பியவர்கள் விலகி போனவர்கள், உங்களோடு இருந்து விலகி போனவர்கள், அது காதலாக இருக்கு அப்படின்ற பட்சத்துல விலகியவர்கள் தான். வேற ஒரு கல்யாணம் ஆகலாம், வேற ஒருத்தரோடு கல்யாணம் ஆகலாம், அல்லது புதிய உறவு ஏற்படலாம். சப்போஸ் நீங்க கணவன் மனைவியாக இருந்து பிரிந்திருக்கீங்க, ஒரு தற்காலிக பிரிவு, வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஊர்ல இருக்கீங்க வேலை விஷயமா, ஒரு சில பிரச்சனைனால கொஞ்சம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனாலும் உங்களுக்கு வழக்குகள்லாம் போல, இதுவரையிலும் போலீஸ் ஸ்டேஷன் போல, கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல, பஞ்சாயத்து பண்ணல அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் கலசர தோஷமோ தாரதோஷமோ இல்லை அப்படின்ட்டு. ஒரு மனஸ்தாபம், ஒரு தற்காலிக பிரிவு என்பதெல்லாம் சேர்ந்துடக்கூடிய பிரிவுகள் தான் அது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் ஒரு வழக்குக்கு போயிட்டீங்க, ஒரு டிவோர்ஸ் கேஸ்ல இருக்கு, டிவோர்ஸ் கேஸ்ல முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு, அவங்க சேர முடியுமா அப்படின்னாக்க சேர முடியாதுன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த முடிவு உங்களை இருதாரத்தை நோக்கி தான் கொண்டு போகும். அதாவது உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல இது நடக்கும். இது சுய ஜாதகத்தை செக் பண்ணும் போதுதான் இதுக்கான பதில் நம்ம தெரியும். பொது பலன் என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு 10% தான். இப்போ இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த 4ஆம் இடத்துல ராகு, 10ல கேது, அதே போல இந்த சனி 4ஆம் இடத்தை விட்டு 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. பிள்ளைகள் வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன வருத்தங்கள், பிள்ளைகளால டென்ஷன் ஆகிறது, பிள்ளைகளுக்கு செலவு பண்றது போன்றவை வரும். பூர்வீக சொந்தங்கள், குறிப்பா அங்காளி பங்காளி உறவுகளோடலாம் கொஞ்சம் சிக்கல்கள்லாம் வரும். ஒன்னா சேர்ந்து நீங்க இருக்க முடியாத மாதிரி சில கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போது எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம டீடைலா பார்க்க போறோம். குறிப்பா விருச்சிக ராசி என்பது பாத்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தின் 8வது வீடு. செவ்வாய் தான் ராசி அதிபதியாக வரக்கூடியவர். இது ஒரு ஸ்திர ராசி, நீர் ராசி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க விசாகம் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும், அனுஷம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னாக்க விருச்சிக ராசியில குறிப்பா அந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய மைனஸ் பாயிண்டே என்னன்னாக்க முன்கோபம் தான். திடுதிப்புன்னு கோவப்படுறது, நல்லாவே பேசிட்டு இருந்து கோவப்படுறது. அந்த கோபப்படுறதுனால உங்களுடைய இமேஜ் மக்கள் மத்தியில, குறிப்பா உறவுகள் மத்தியில அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட குறைஞ்சு போயிடுது. அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க பாதிக்கப்படுறீங்க, நிம்மதி போயிடுது. அப்போ நீங்க முதல்ல மாத்தி கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, கோபத்தை குறைச்சிக்கிறது அல்லது வெளி காட்டாம இருக்கிறது. ஒரு சிலரால கோபத்தை குறைக்கவே முடியாது. இயற்கையா இருக்கிற ஒரு குணத்தை எப்படி மாத்துறது? அப்ப அட்லீஸ்ட் அது வெளி காட்டாம மௌனத்தையாவது கடைபிடிக்கலாம் இல்லையா? மௌனமா இருக்கிறது கூட நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அதே போல இந்த விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொசசிவாவும் இருக்கக்கூடியவர்கள். அதை விட அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதை விட அதிகமா பொசசிவா இருக்கக்கூடியவர்கள், அதிகமா பொசசிவ எதிர்பார்க்கக்கூடியவர்களும் கூட வாழ்க்கை துணைவரோட. அதாவது அன்பு அதிகமா காட்டுறாங்க, அதே அளவுக்கு அன்பு அவங்களும் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறது. இந்த உலகத்துல, அதுவும் இந்த கலிகாலத்துல அது நடக்காத காரியம் தான். உண்மையிலேயே அதிகமான அன்பு, எதிர்பார்க்காத அதிகமான அன்பு கூட பிரிவினையை ஏற்படுத்தும். அதனால பொசசிவா இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா ஒரு லிமிட்டா இருந்துகிட்டா அதுலயுமே நல்லது. அதுதான் நான் சொல்ல வருது. அதே போல இரக்கம் காட்டுறது, விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் முன்கோபத்துல என்னதான் பேசிட்டாலையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் உண்டு. இறக்கப்படுவாங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணிட்டு அதுலயும் ஏமாறுறது, அதுலயும் கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கிறது. இப்ப நீங்க யாருக்கு உதவுறீங்களோ அந்த உதவி செய்த ஒரு நபரால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அல்லது ஒரு பாதிப்புகள், உங்ககிட்ட இருந்து உதவி வாங்கினவங்களால ஒரு கெட்ட பேரோ ஒரு பாதிப்போ உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த வகையிலையும் உங்களுக்கு அனுஷம் மற்றும் கேட்டை மற்றும் விசாக நட்சத்திரத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே உதவி செய்யறது பாத்தீங்கன்னா பாத்திரம் அறிந்து
பிச்சை போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒருத்தரோட கேரக்டரை தெரிஞ்சு நீங்க உதவி செய்யுங்க. இல்லைன்றவங்களுக்கு உதவி செய்யலாம், தப்பு கிடையாது. அல்லது முகம் தெரியாத மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க பாத்தீங்களா? இப்போ ரோடு ஓரத்துல ஒருத்தர் உடை இல்லாம இருக்கிறாருனாக்க அவருக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது நல்ல உதவி, அது உங்களை மேம்படுத்தும். ஒருத்தர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, உங்ககிட்ட கேட்கிறாரு ஏதாவது ஒண்ணு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு, நீங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா அது உதவி. இப்போ ஒருத்தருக்கு வேலையே இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, உதவி செய்றீங்க, வேலை கிடைக்குது. அப்படி உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல மனிதராக தெரிஞ்சாக அந்த வேலை வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அது நீங்க இருக்கிற இடத்துலயே வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வரக்கூடிய வேலை கிடைச்சி வரக்கூடிய பர்சனே உங்களுக்கு எதிராக கூட திரும்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை நிறைய ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு அதிகம். அதாவது கோவில் குளங்களுக்கு அதிகமா போறது, ரொம்ப பரிகாரங்கள் அனுஷ்டங்கள் விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறதுல ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறாங்க. அது தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் அதுவே அதிகப்படுத்தும் போது லைஃப்ல வந்து சில விஷயங்கள் பாதிக்குது. விருச்சிக ராசிக்கு கோவிலுக்கு போறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த விருச்சிக ராசி பாத்தீங்கன்னாக்க சந்திரன் இங்க வந்து நீசமாகிறார். இந்த சந்திரன் நீசமாகிறதுனால பாத்தீங்கன்னாக்க மனம் வந்து ஒரு நிலையில் இருக்கிறது இல்ல. ஒரு நேரத்துல ரொம்ப அன்பா ஹாப்பியா இருக்கிறது, ஒரு நேரத்துல கோபமா இருக்கிறது, இப்படி மாறி மாறி இருக்கும். எமோஷனல் இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த எமோஷனல் இம்பேலன்ஸை குறைக்கும் போது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். நீங்க சமுதாயத்துல வந்து ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவே இருப்பீங்க. திடீர்னு உங்களுடைய இமேஜ் வந்து குறையாது. அப்போ அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் நம்ம வந்து கரெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க சந்திர வழிபாடு, அதாவது 3ஆம் பிறையே மாசத்துக்கு ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னாக்க அமாவாசைக்கு அடுத்தது 3வது நாள் 3ஆம் பிறை வரும். அன்னைக்கு ஒரு அம்பாள் வழிபாடு செஞ்சுட்டு பகல்ல ஒரு மாரியம்மன் கோயிலுக்கோ அல்லது துர்க்கை அம்மன் கோயிலுக்கோ போய் சாமி கும்பிட்டுட்டு அன்று ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த 3ஆம் பிறையை தரிசிக்கிறது, தொடர்ந்து தரிசிச்சுட்டு வரணும். அது தொடர்ந்து தரிசிக்கும் போது அதுல ஒரு நல்ல பலன் இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி அடையும், ஃபேமிலி லைஃபும் நல்லா இருக்கும், செல்வம் வரும், செல்வாக்கும் வரும். அதே போல நீங்க வந்து ஒரு நீர்நிலை உள்ள இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ரொம்ப மன அழுத்தம் இருக்கு, டென்ஷன் இருக்கு. குறிப்பா மன அழுத்தம் டென்ஷன்லாம் எப்போ வருதுன்னாக்க இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல வரும். அல்லது உடல்நலத்துல தொந்தரவு, யாராவது உங்களை வந்து மனக்காயப்படுத்துவாங்க சந்திராஷ்டம நாட்கள்ல, டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த நேரத்துல நீங்க ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வாங்க. அதே போல அது வந்து ஒரு நீர்நிலை இருக்கிற இடத்துல போயிட்டு நீங்க குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு அந்த பலவீனமானது போகும், ஆரோக்கியமா இருப்பீங்க. அதே போல மற்றவங்களால மன கஷ்டப்பட மாட்டீங்க, பண நஷ்டமும் பட மாட்டீங்க. இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல ஒரு நீர்நிலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு வர்றது நல்லது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க அப்பப்போ முடிஞ்சா தேச்செந்தூர் போலாம், கடற்கரை உள்ள பகுதிக்கு போயிட்டு குளிச்சுட்டு வந்தாலையும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முருகனையும் தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல நீங்க இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். இரும்பு சத்துள்ள உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணும். அந்த வகையில வந்து உணவு விஷயத்துல கவனமா இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து பாதிப்புகள் இல்லாம இருப்பீங்க. மேலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்ககிட்ட நல்லாவே இருக்கும், எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவீங்க. திடீர்னு வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்துடும். அண்ணா அயலார்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்களால ஆதாயங்களும் இருக்கும், அவங்களால பாதிப்புகளும் இருக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லார்கிட்டையும் ஒரு லிமிட்டா இருந்துட்டீங்கன்னாக்க பிரச்சனையே கிடையாது. 4ஆம் பாவகத்துல ராகு, 10ல வந்து கேது வருது. வேலை விஷயமா சொல்லணும்னாக்க உங்களுக்கு ஒரு இடமாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வேலை மாற்றம் அல்லது ஒரு இடமாற்றம் அல்லது ஒரு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த மாற்றம் என்பது எங்க போறீங்களோ அங்கேயும் ஃபேமிலியே கூட்டிட்டு போயிடுறது உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கொடுக்காம இருக்கும். அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க வேலை விஷயமா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கடுமையா உழைக்கிற அளவுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. மேலும் 10ல கேது இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். இந்த காலகட்டத்தில் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆல்ரெடி சுய தொழில் செய்யறீங்கன்னாக்க ஒரு புதிதாக இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு தான் செய்யணும். கண்டிப்பாக ஆல்ரெடி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களும் இந்த காலகட்டத்தில் தசாபுக்தி எப்படி இருக்கு, நல்ல நேரமா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுங்க.
புதிதாக ஒரு தொழில இறங்கணும்னாக்க கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஜோதிடமாவது செக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த தொழிலையோ இறங்குறது நல்லது. 10ல கேது இருக்கும்போது வேலையில நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, பணம் வரும், ஆனாலும் ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பா எதிர்பாலினர் உறவில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆப்போசிட் ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க, ஒரு க்ளோஸா கூட வருவாங்க, ஆனா நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. கடைசியில அவங்களால உங்களுக்கு வந்து ஒரு மனக்காயத்தை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அல்லது ஒரு ஆஸ் எ ஸ்டாஃப்ன்ற அளவுக்கு நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த எதிர்பாலினர் உறவில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் அண்ட அயலார்களுடன் ஒரு அளவோடு இருந்துட்டீங்கன்னாக்க இனி வரும் காலத்துல பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அலைச்சல் பயனெல்லாம் கொடுக்கும். இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறதை தவிர்த்துருங்க, அது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் வகையில சில மன குறைபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ அப்போ பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டிய கமிட்மெண்ட்லாம் செஞ்சிருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களால உங்களுக்கு பெருசா பாதிப்புகள் ஏற்படாது. மேலும் இந்த விருச்சகம் என்பது மறைபொருளை அறியக்கூடியவர்கள். அதாவது ஒரு இன்ஸ்டிங் பவர் இவங்க கிட்ட இருக்கும். பின்னாடி நடக்க போறத முன்னாடியே அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்க மனசுக்குள்ள ஆழமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூடவே 10 வருஷம் இல்ல 15 வருஷம் குடும்பம் நடத்தினவருக்கு கூட பார்த்தீங்கன்னா தெரியாது. அந்த அளவுக்கு ஹிடன் ஏஜெண்டா மாதிரி அவங்க மனசுக்குள்ள பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கும். விருச்சிகம் ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து உள்ளவராகவோ அல்லது ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியவராகவோ இருப்பாரு. விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அவருடைய தாயார் மேல அதிக பாசம் வச்சிருப்பாங்க. வாழ்க்கை துணைவருடைய தாயாரை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும். அவங்கள கிட்ட ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை குடும்ப வாழ்க்கையில. அதே போல உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய சகோதரிகள் இருப்பாங்க பாருங்க, நாத்தனார், அவங்களோடய நீங்க வந்து பகச்சிக்காம இருக்கணும். அவர்களோட பகச்சிக்காம இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்ல பிரிவினைன்றதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லாம இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சமங்கள் தான். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே இந்த விருச்சிகம் ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒரு 50-60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சந்திர தரிசனம் செஞ்சிடலாம், மெடிடேஷன் பண்ணலாம். திருச்செந்தூர் அடிக்கடி போயிட்டு வர்றது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கும். மன குழப்பத்துல இருந்து உங்களை விடுபட வைக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னாக்க சந்திரனோட கேது சேர்ந்திருக்கு, சந்திரன் சனி ரொம்ப க்ளோஸா இணைஞ்சிருக்கு, அல்லது சந்திரன் வந்து சூரியனோட இருந்து அஸ்தங்கமாயி அமாவாசை சந்திரனாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு ரொம்ப கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கும். ஒரு வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், மனம் ரீதியாக ஒரு வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக 3ஆம் பிறை தரிசனம் செய்யறது, அம்பாள் வழிபாடு, மேலும் வந்து நீங்க நீர்நிலை சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.